பறக்கும் பஞ்சு அடக்காதலில் வெடிக்கும் நெஞ்சு பசங்க மனசு நஞ்சு மொத்தம் எத்தனை ரவுண்டுல 5 மப்புல பாடுற ராகம் அட தட்டின்னு திட்டிடும் சோகம் கண்ணில என்னடா போகும் அட சட்டுன்னு முடியும் தாகம் சித்த சொங்க இருக்கு பாக்கெட்டுல தம் இருக்கு உசுர விட என்ன இருக்கு டென்ஷன் ஆவாத கீழ மண் இருக்கு வானத்துல சன் இருக்கு இன்னைக்குதான் முக்கியம் அழுது சாவாத ஏய் 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 ஏண்டி இங்க வந்த ஏய் 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 ஏண்டி என்ன கொன்ன இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாலே ஒரே வைபு தாங்க அப்படின்றத பிக் பாஸ் உள்ளேயும் பார்த்தோம், இப்போ வெளியும் பாக்குறோம். கார்ல செம்மையா சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, வேற லெவல்ல ஃபன் பண்றாங்க. இதை பார்க்கும்போது உங்கள மாதிரி தாங்க எப்பயுமே இந்த மாதிரி வைப் மோட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கக்கூடிய பல பேரும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ராயனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. ராயன், சௌந்தர்யா, ஜாக்லின் ஆகிய இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி செம்மையா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. கார்ல ஒவ்வொரு பாட்டையும் 3 பேரு சேர்ந்து போட்டு அப்படியே வேற லெவல்ல பாடி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. கோவா கேங் உள்ளதான் பயங்கர ஃபன்னா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நாங்க பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தாலும் என்ன ஆனாலும் நாங்க இப்படிதாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துட்டு செம்ம ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா ராயன் அவர்கள் நடிச்சிருந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்படின்ற படம் கூட ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ கூட பிக் பாஸ் டீமே மொத்தமா போயிட்டு பார்த்து தங்களுடைய கோ கண்டஸ்டன்ட்டை என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த தடவை இந்த சீசன்ல பிக் பாஸ்ல வந்த எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றத நம்மளால ஃபீல் பண்ண முடியல. அப்படிதான் இங்க ஜாலியா இந்த 3 பேரும் சேர்ந்து செம்மையா வைப் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.